இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 2வது புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் என்று தெக்கோவூர் ஆளாக்கிய புத்தியுள்ள பெண் தாவீது ராஜாவிடம் சொன்ன வார்த்தை. தாவீதின் மகனான அப்சலோம் இன்னும் ஒரு மகனான அம்னோனை அடித்து கொலை செய்து தாவீதுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடிப்போனான். தாவீதின் கோபம் தணிந்து அப்சலோமை திரும்ப அழைத்து ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய யோவாபினாலே அனுப்பப்பட்ட இந்த பெண் தனக்கு ஒரு அநீதி நடந்தது போல சொல்லி, அதாவது தன்னுடைய 2 பிள்ளைகளில் ஒருவன் மற்றொருவனை கொலை செய்ததினால் உயிரோடு இருக்கிற தன்னுடைய இன்னொரு மகனையும் கொலை குற்றத்துக்காக அவனை கொலை செய்யும்படி சொந்த பந்தங்கள் முயற்சி செய்வதாக கூறி தன்னுடைய மகனை காப்பாற்றும்படி தாவீதிடம் முறையிடுவதன் மூலம் தாவீது தன் மகனான அப்சலோமை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்துகிறாள். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். அதாவது மரணம் வருவதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. தண்ணீர் தரையிலே கொட்டிவிட்டால் நாம் எப்படி தண்ணீரை திரும்ப பெற முடியாதோ அதே போல நாம் ஒரு முறை மரித்து விட்டால் நாம் திரும்ப உயிர் பெற முடியாதது போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொன்னாள். ஆனால் நம் தேவன் நம்மை அப்படியே விட்டு விடாமல் நம்மை தம்முடன் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் என்று இரட்சிப்பின் செய்தியை நமக்கு அறிவுறுத்துகிறாள். நம்மை முற்றிலுமாக கைவிடாதபடி தண்டிக்கப்பட வேண்டிய நம்மை தண்டிக்கப்படாமல் நரக ஆக்கினையில் நம்மை விட்டு விடாதபடி நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து எப்படியாவது நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி அதற்கான முயற்சியை செய்து பாவம் செய்து அவரை விட்டு தூரம் ஓடிப்போன துரத்தப்பட்ட நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன், நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி கொள்ளுகிற நம்முடைய தேவன். இந்த தேவனுடைய அன்பை, பிதாவின் அன்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த எங்களை மீட்டுக்கொள்ளும்படி உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூமியிலே தந்தருளி அவர் மூலம் எங்களுக்கு மீட்பை அருளி செய்து எங்களை உம்மோடு சேர்த்து கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். துரத்தப்பட்ட எங்களை, தூரம் போன எங்களை கைவிடாமல் உம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.